டிஎன்பிஎஸ்சி படிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஒரு எக்ஸாம் கிராக் பண்ணுறதுக்கு டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல் விஷயம் சிலபஸ். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். சிலபஸை பொறுத்தளவு உங்களுக்கு பாராமல் சொல்ல தெரியணும், சரிங்களா? நல்ல மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறணும். ஜிஎஸ்ஸாக இருக்கட்டும், பொது தமிழாக இருக்கட்டும், மேக்ஸ் ரீசனிங்காக இருக்கட்டும், என்ன படிக்கிறோம் அப்படின்ற ஐடியா கண்டிப்பாக வேணும், சரிங்களா? சிலபஸை தாண்டி படிச்சிடக்கூடாது. சிலபஸில் என்னெல்லாம் இருக்கோ அதை நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கிறணும். அதனால் ஃபஸ்ட்டு சிலபஸை நல்லா மெமரி பண்ணிடணும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்பிசியில் கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியணும். ரெண்டாவது, கேட்குற கொஸ்டினுக்கு எப்படியெல்லாம் ஆன்சர் பண்ணலாம். கொஸ்டின் பேட்டர்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூற்று காரணமாக என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம், கீழ்கண்டவற்றுள் சரியானவை எவை, இல்லை சரியான இணையை தேர்ந்தெடு, இல்லை தவறானது எது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு. பொறுத்துக, மேட்ச் த ஃபாலோயிங். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தி கொடுத்து அதிலேருந்து கொஸ்டின் கேட்குறது, ஒரு சிம்பிளாக ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறது. அதுக்கப்புறம் டைரக்ட் கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் எப்படி நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிற முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான், சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டின்ஸை ஒவ்வொன்றா நம்ம தேடி 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 படிக்கணும், ஒன்று. ரெண்டாவது, எந்த பகுதியில், அதாவது ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய கொஸ்டின் கேட்கக்கூடிய ஏரியா இது தமிழ் சொசைட்டி. தமிழ் சமூகத்தை நம்ம விழுந்து 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 படிச்சுட்ருப்போம். 5 கொஸ்டின் கேட்கக்கூடிய சயின்ஸை மறந்துருப்போம். 5 கொஸ்டின் கேட்கக்கூடிய ஜாகிரஃபியை மறந்துருப்போம், சரிங்களா? இப்போ இதுலலாம் ஈஸியாக எப்படி ஸ்கோர் பண்ணுறது, அது போக அதிகமாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸாக இருக்கக்கூடிய தமிழ் சொசைட்டியில் ஒரு சில ஏரியா நம்ம தண்ணி தரவாக கிறிஸ்டல் கிளியராக படித்து வச்சுருப்போம். சில இடங்கள் நமக்கு புரியவும் செய்யாது, வலுக்கட்டாயமாக படிக்க வேண்டிய இடங்களாகவும் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திருக்குறள் தொடர்பான செய்திகள், அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியமாக இருப்பாங்க, இலக்கிய வரலாறு லிட்ரேச்சரை பற்றி கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் லிட்ரேச்சரை கேட்குறப்ப சரியான புரிதல் இல்லாமல் மனப்பாடம் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சிறந்த வழி எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை தெளிவாக படிக்கிறது தான், சரிங்களா? அப்போ இதை படிக்கிறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ பேட்டர்னில் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ரெண்டாவதா, டாபிக் வைஸாக எந்த டாப்பிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம படிக்கணும் அப்படின்றது தெரிஞ்சிடும், சரிங்களா? இப்படி படிக்கிறப்ப நம்மளால் 100% கவரேஜ் பண்ண முடியும், புரியுதுங்களா? இப்போ நம்மளோட அகாடமியை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பேட்டர்ன் மாடல்லையே ஒரிஜினல் கொஸ்டின்ஸாகவே அப்படியே தொகுத்து, ஒரிஜினல் கொஸ்டின்ஸ் என்ன பேட்டர்னில் இருக்குமோ, ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் 1 சயின்ஸில் ஃபிசிக்ஸ். இப்போ ஃபிசிக்ஸை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாபிக்ஸை இவங்களே பிரிச்சுருவாங்க, சிலபஸில் இருக்க டாபிக்ஸை பிரிச்சுருவாங்க. பிரிச்சுட்டு உள்ள கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மாடலில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே அடிச்சிருப்பாங்க, சரிங்களா? அப்போ ஒரிஜினல் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை படிக்கிற ஃபீலிங் நமக்கு வரும். இதே மாதிரி ஜிஎஸ்ஸில் எல்லா டாப்பிக்குக்கும் போட்டிருக்காங்க, புரியுதுங்களா? எல்லாமே ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி அண்டு கல்ச்சர், நேஷ்னல் மூமெண்ட்டு, அதுக்கப்புறம் பாலிட்டி, அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்தியன் எக்கனாமி, தமிழ் சொசைட்டி, எல்லாத்துலேயுமே எல்லா புக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செட் ஆஃப் புக்காகவே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, சரிங்களா? இப்போ இந்த புக்கை நீங்கள் வந்து வாங்கி தெளிவாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி இருக்குது அப்படின்றத நல்லா படிச்சிருங்க. படித்தாலே போதும், உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணுறோமோ அதை அடையிறதுக்கான பல வழிகளில் ஒரு வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஒய்க்யூவை கிளியராக படிக்கிறது, சரிங்களா? உங்களுக்கு இந்த புக்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வெப்சைட்டு www.sureshIASacademy.store இதில் ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி தேவையான புக்கை ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது போக நம்ம அகாடமியோட வளாகம் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். இப்போ நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்களா, நேரடியாக கோயம்புத்தூரில் நம்ம இன்ஸ்டியூட் பிரான்ச்லேயே போய் வாங்கிடலாம், சரிங்களா? 7 இன்ஸ்டியூட்லையுமே தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், மதுரை, சென்னை, கோவை, தென்காசி எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த புக்ஸ் அவைலபிளாக இருக்கும். இதை வாங்கி பயன்பெறுங்க. நன்றி.